Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருக்க ஒரு சில டவுட்ஸுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு ஈஸியான ஒரு விஷயம்தான். எல்லாருக்குமே ப்ராப்ளம் வர்றது சைடு ஜாயின் பண்ணும்போது க்ராஸாக வருது, கரெக்டாக வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இது ஃபஸ்ட்டு நம்ம கட்டிங்லேருந்து அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் அது ஸ்டிச்சிங்கில் சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக நேராக வரும். இந்த வீடியோக்கு நான் விளக்கம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும், அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் அதை பார்த்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். மறுபடியும் உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அதனால் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா தான் என்னால் அதுக்கு ப்ராப்பராக பதில் சொல்ல முடியும். பேசிக்காக நான் எடுக்கிறது எங்கிட்ட நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறது எல்லாமே ப்ளவுஸ் சம்மந்தப்பட்டது தான். ஏன்னா ப்ளவுஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப இருக்கிறதுலே ஃபிட்டிங், அந்த மாடல்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணி எல்லோரும் விரும்பி போடுறது. அதனால் நான் அதிகமாக உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் பேசிக் தான். அதுக்காக மற்ற டவுட்ஸ் கேட்கக்கூடாதா அப்படின்னா இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வருதோ ஸ்டிச்சிங்கில் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக போடுங்க. அப்போ தான் நான் என்னை எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கவும் முடியும், உங்களுடைய டவுட்ஸை நான் கிளியர் பண்ணவும் முடியும். இப்போ ஃபஸ்ட்டு சைடு ஜாயிண்டில் ஏன் ப்ராப்ளம் வருது, நேராக வரமாட்டேங்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு பாடி மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் ஆம்ஹோல் அதிகமாக வச்சு கை ஸ்லீவ் ரவுண்டு கம்மியாக வந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அது கொஞ்சம் கிராஸாக தான் வரும். அது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்லீவ் ரவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆம்ஹோல் ரவுண்டு பெருசாக இருக்கும். அந்த மாதிரி வர்றவங்களுக்கு நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்டு கொஞ்சம் மேலே தூக்கி அளவு எடுத்து அந்த ஆம்ஹோல் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்லீவ் வச்சிங்க அப்படின்னா அது கரெக்டாக தான் வரும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் அதை நம்மளால் கரெக்ட் பண்ண முடியாது, அது ஸ்லீவில் இருக்க ப்ராப்ளம். இது டைரெக்டான பாடியில் வர ப்ராப்ளம். ஆனால் நம்ம எப்படி அளவு எடுக்கிறோம், அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது 3 மெஷர்மெண்ட்டு இதை பேஸ் பண்ணி வர்றது. செஸ்ட் ரவுண்டு ஒன்று, வேஸ்ட் ரவுண்டு ஒன்று, ஸ்லீவ் ரவுண்டு ஒன்று. அதோட செஸ்ட் ரவுண்டோட கனெக்ட் பண்ணி வர்றது தான் ஆம்ஹோல் சுற்றளவு. அப்போ இது எல்லாமே ஒரே பாயிண்டில் கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த சைடு ஜாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக வரும். இப்போ இதில் இன்னொரு டவுட் என்னன்னா, பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. பேக் எந்த ஒரு இதுவும் இல்லை, நம்ம ஒரு நாச் போட்டு அதை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கிறோம். அப்போ ஆம்ஹோல் நாச்சிலிருந்து கீழே வரைக்கும் ஒரு அளவு தான் வரும். ஆனால் ஃப்ரண்ட்டில் நீங்கள் யோக் வைக்கிறீங்க, ஒரு 4ஆவதா ஒரு டாட் பிடிக்கிறீங்க, இந்த மாதிரி எல்லாம் வரும்போது ஃப்ரண்ட்டும் பேக்கும் எப்படி மேட்ச் ஆக மாட்டேங்குது. அப்போ அந்த நீளமும் உங்களுக்கு வித்தியாசம் வருது, உயரமும் வித்தியாசம் வருது. அப்படின்னா அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இதில் இது ஆம்ஹோல் நாச்சு. இது வரைக்கும் நம்ம ஃபோல்டுக்காக நம்ம போட்டாச்சு. இதுவரை நம்ம ஃபோல்டு பண்ணிடுவோம். அப்போ இங்கேருந்து இங்கே வர உயரமும் நம்ம ஃப்ரண்ட்டில் வர உயரமும் நமக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு கீழே நம்ம யோக் அட்டாச் பண்ணுறோம். இதில் 4th டாட் பிடிச்சிங்கன்னா அதுவும் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இங்கே வர இந்த உயரமும் இங்கே வர இந்த உயரமும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இது ரெண்டும் நமக்கு மேட்சாக ஜாயிண்ட் ஆகும். அப்போ நான் சொன்ன அந்த யோக் எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது இந்த ஃபோல்டிங்லேருந்து இங்கே 3 இன்ச்சு எடுத்துட்டு அதுபடி யோக் வச்சு 4.5 இன்ச்சுக்கு கட் பண்ணுங்க. டோட்டலாகவே 4.5 இன்ச்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம இப்படி கட் பண்ணினதுக்கு அப்புறம் இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணிவிட்டு 3+1 அப்படின்னா 4 இன்ச்சுக்கு இங்கே நாச் போட்டுக்கோங்க. அதே நாச்சு முன்னாடியும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த உயரம் நீங்கள் வைக்கும்போது இந்த இடம் கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இங்கே டாட்டுக்காக 1/2 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 1/2 இன்ச்சு நீங்கள் கரெக்டாக இங்கே டாட் பிடிச்சிடணும். அப்போ இது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான வழி. அதாவது இங்கேருந்து இங்கே எடுக்கிற அளவு, இந்த யோக் நீங்கள் கட் பண்ணுறது, இங்கேருந்து நீங்கள் எடுக்கிற அளவு, இது எல்லாமே அதாவது டாட்டுக்காக எடுக்கிற அளவு, இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணி வர அளவுகள் தான். அப்போ நீங்கள் இங்கேருந்து இங்கே வைக்கிற யோக் இங்கே நீங்கள் மெஷர் பண்ணும்போது இங்கே வர டிஸ்டன்ஸு தான் இங்கேயும் வரும். அப்போ இந்த யோக் அட்டாச் பண்ணும்போது இது கரெக்டாக வந்துடும். அப்போ இந்த உயரம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஏன்னா இந்த இடத்துலையும் நம்ம டாட் பிடிப்போம், 1/2 இன்ச்சு டாட்னா 1/2 இன்ச்சு பிடிக்கணும். அப்போ இந்த உயரம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும்.
இப்போ இது ஒன்று. அடுத்தது வந்து நீல வாக்கில் அதிகமாக போகுது, அதாவது பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து இப்படி நீளமாக போகுது அப்படின்னா இப்போ இதை பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம ஜாயின் பண்ணுவோம். அப்படி பார்த்தா இங்கே இருக்க அளவை விட ஃப்ரண்ட் வந்து இவ்வளோ இது தள்ளி வருது. அப்போ அது ஏன் வருது அப்படின்னா, இங்கேருந்து நீங்கள் யோக் கட் பண்ணும்போது பேக்கினுடைய நீளம், அதாவது இப்போ ஒரு 9 இன்ச்சு வருது அப்படின்னா 1 இன்ச்சு வந்து நம்ம டாட்டுக்கு விடுவோம், ப்ளஸ் 1.5 இன்ச்சு வந்து நம்ம சீம் அலவன்ஸ் விடுவோம். அப்போது 10, 11, 11.5 இன்ச்சு வந்து நமக்கு பட்டியினுடைய நீளம். அப்போ இங்கிருந்து இங்கே நம்ம வைக்கிற அளவும் 11.5 இன்ச்சு தான் நீளமாக இருக்கணும். அதாவது இங்கே நம்ம மெஷர் பண்ணும்போது 11.5 இன்ச்சு தான் வரணும். இதில் இருந்து அதிகமாக வந்துச்சுன்னா அந்த எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நான் 11.5 இன்ச்சு நான் சொல்கிறேனே, அப்போ இதில் ஒரு டாட்டுக்கு 1 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோமே, அப்போ அதுவும் இங்கே எக்ஸஸாக வராதா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம். அந்த 1 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் இங்கே முன்னாடி ஸ்டிச் பண்ணுறது, இந்த டாட் பிடிக்கும்போது வர அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 1 இன்ச் அப்படிங்கிறது வந்து சரியாக போயிடும். சப்போஸ் உங்களுக்கு 11 வந்துச்சுன்னா ஓகே தான், 11 ஒரு 1/2 இன்ச்சு குறைவாக வந்துச்சு இந்த நீளம் அப்படின்னாலும் ஓகே தான். ஆனால் இந்த 11.5க்கு மேலே உங்களுக்கு போயிருச்சு அப்படின்னாவே இது மாதிரி தான், அதாவது பேக்கை விட இந்த ஃப்ரண்ட் வந்து சைடு வந்து நீளம் அதிகமாக போயிடும். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது பேக் வந்து கரெக்டான அளவாக 1.5 இன்ச்சில் இருக்கும், ஃப்ரண்ட் மட்டும் சைடில் வந்து எக்ஸஸாக வரும். அப்போது பட்டியினுடைய உயரம் கரெக்டாக நம்ம வைக்கிறோமா அப்படிங்கிறத செக் பண்ணணும். பட்டியினுடைய உயரம் அப்படிங்கிறது 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா 4.5 இன்ச்சுக்கு கிளாத் எடுக்கணும். நாச்சு போடும்போது இங்கே என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதோட 1 இன்ச்சு இது பண்ணி நாச்சு போடுவோம். ஃப்ரண்ட்டு பற்றி பிரச்சனை இல்லை. ஃப்ரண்ட்டு வந்து உங்களுக்கு முன்பக்க உயரமாக வரணும் அப்படின்னா இந்த பட்டியினுடைய உயரம் அதிகமாக வச்சுக்கலாம். சப்போஸ் உயரம் வேண்டாம், எப்படினாலும் அது சுருண்டுக்குது அப்படின்னா இந்த முன்பக்க உயரத்தை நம்ம குறைச்சிக்கலாம். இது வந்து நம்மளுடைய அதாவது வயிறு அதிகமாக பெருசாக இருக்கவங்களுக்கு ரொம்ப லென்த் வச்சோம் அப்படின்னா ரொம்ப டைட் ஆயிரும். அப்போது அவங்களுக்கு வந்து இந்த உயரத்தை குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம். இல்லை ஒரு சிலர் வந்து இல்லை எனக்கு நல்லாவே ஃபுல்லாக இந்த சைடு இறக்கத்தை விட முன்னாடி இறக்கம் அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த முன்பக்க உயரத்தை நீங்கள் அதிகம் வச்சுக்கலாம். இது வந்து நம்மளுடைய விருப்பப்படி வைக்கலாம். ஆனால் இந்த சைடில் வர யோக்கினுடைய அளவு இங்கே 2.5 இன்ச்சு வச்சுருந்தீங்கன்னா இங்கே டோட்டலாக 4 இன்ச்சு. அப்போது 2.5 + 1 3.5க்கு நாச்சு போடணும். அதே மாதிரி தான் பட்டியினுடைய நீளம், பேக் லென்த்தும், அதாவது சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, இது 9 + 1 + 1 மொத்தமாக 11.5 இன்ச்சு அப்படிங்கிறது தான் இந்த யோக்கினுடைய நீளமாகவும் நமக்கு வரணும். அப்போ இங்கே தைக்கும்போது கொஞ்சம் போயிடும், இங்கே டாட் முன்ன பின்ன பிடிச்சோம்னா அட்ஜஸ்ட் ஆயிரும். அப்போது 11 இன்ச்சு வந்தால் ஓகே தான், 11.25, 11, 11.5 இதுக்குள்ளே தான் வரணும். இதுக்கு மேலே போயிருச்சு அப்படின்னாவே இந்த யோக்கினுடைய நீளம் வந்து அதிகமாயிடும். பின்பக்க இருக்க இடுப்பு சுற்றளவை விட முன்பக்க இடுப்பு சுற்றளவு உங்களுக்கு அதிகமாக போகும். அப்போ உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இது வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த உயரத்தில் அதாவது ரெண்டுமே உங்களுக்கு கரெக்டாக வரும். சைடு ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி ஈக்குவலாக இப்படி வந்துடும். அப்போ அதுக்கு மேலே வர ஸ்லீவு, இந்த ஆர்ம் ஹோல் வந்து நீங்கள் கட் பண்ணும்போது, ஸ்லீவும் கட் பண்ணும்போது இந்த சுற்றளவும் கரெக்டாக இருக்கணும். அப்போ இதில் அட்டாச் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்டு, இந்த இடத்துல கரெக்டாக அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டா இதில் இருந்து நீங்கள் இப்படி கொண்டு வரும்போது இந்த 3 தையலும் ஈவனாக கரெக்டாக வரும். அப்போவே உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்டும் ஒரே இதில் ஒரு இப்படி ப்ளஸ் மாதிரி தான் ஜாயிண்ட் ஆகணும். எட்ஜும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும், ஸ்லீவனுடைய எட்ஜும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். இந்த 3 பகுதியும் கரெக்டாக இருக்குது அப்படின்னாவே ஓரளவுக்கு உங்கள் ஃபினிஷிங் வந்து நீட்டாக தான் இருக்கும். அதனால் இதில் வர மிஸ்டேக்ஸை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்டது ஒரு சின்ன டவுட்டு தான், ஈவனாக வரல அப்படின்ட்டு. ஆனால் அதில் இவ்வளோ ப்ராப்ளம்கள் வந்து இருக்குது. அது நீங்கள் எல்லாமே கொஞ்சம் வெட்டும் போதே கவனமாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கவனமாக கட் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் தனித்தனியாக கவனிக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஃபினிஷிங் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளியராக வந்துடும். சப்போஸ் நீங்கள் இதை கவனிக்காமல் வெட்டிட்டீங்க அப்படின்னா தான் லாஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது, அதே இது நார்மல் ப்ளவுஸு பட்டி கொஞ்சம் திக்காக வச்சுருந்தீங்க அப்படின்னா இழுத்துட்டு தொங்கிட்டு வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் இதை யோக் சின்னதாக வைக்கிறீங்க, இது பெருசாக வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பக்கம் கொஞ்சம் இழுத்துட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வராத எல்லாத்தையும் நீங்கள் அப்பப்போ அதை கரெக்ட் பண்ணணும். ஆனால் அளவுகளை மட்டும் கரெக்டாக வச்சு கட் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி எல்போ ஸ்லீவ்னா மட்டும் இந்த அண்டர் ஆர்ம் கிட்ட லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க.
ஷார்ட் ஸ்லீவ் அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த சைடு ஜாயிண்டில் வர டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.